வணக்கம். இது ஒரு சிம்பிளான ஈவினிங் விலாகு. ஃபஸ்ட்டு கார்டன் ஜஸ்ட்டு காமிச்சு விட்றேன். இது நம்ம பூவில் கட்டுவோம் இல்லையா, நல்லா வாசனையாக சுவாமிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டப்பில் இஞ்சி முளை வச்சுருக்குன்ட்டுன்னு போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் லீவ்ஸ் வந்திருக்கு. இது நல்லா ஒரு மழைக்கு அப்புறம் இந்த ஓமவல்லி இலை நிறையா வந்திருக்கு. பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய இலையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி சேப்பங்கிழங்கு முளை வந்ததை இந்த மாதிரி டப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்லா லீவ்ஸோடு ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு மழைக்கு அப்புறம் நல்லா எல்லாமே க்ரீன் லீவ்ஸாக ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இன்றைக்கான டின்னர் என்னங்கிறது பார்ப்போம். சிம்பிளாக பீஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டும் அதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அதில் வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கினாக்க நம்மளுக்கு நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம எடுத்து வச்சுட்ட பட்டாணியை இதோட ஆட் பண்ணிடலாம். பட்டாணி ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட இன்னும் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டும் நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிடலாம். பட்டாணி நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணோன்னா டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ இந்த டைமில் தேவையான அளவு சாம்பார் பொடி, நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கினா நம்மளுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பேசன் பராத்தாக்கு ரெடி பண்ணலாம். இந்த ஸ்டஃபிங் நம்ம கச்சோரிக்கு யூஸ் பண்ணுற அதே ஸ்டஃபிங் தான். அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம பராத்தா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அது ஊறின்னு இருக்கட்டும். ஸோ ஒரு கடாயில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டோம். அதில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவை இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதாவது நம்மளுக்கு பச்சை வாசனையும் போகணும், நல்லா உதிராக வரும், அதே மாதிரி கொஞ்சம் கலரும் மாறும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி ஆனப்புறம் அதில் நம்ம சில மசாலாக்கள் ஆட் பண்ணலாம். மஞ்சப்பொடி, பெருஞ்சீரகம், சில்லி பவுடரும் யூஸ் பண்ணலாம், இல்லை சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணலாம். கரம் மசாலா நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர், கொஞ்சமாக ஜீரக பொடி, உப்பையும் ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா நம்மளுக்கு பச்சை வாசனை போன உடனே அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பை ஜஸ்ட்டு ஒரு சுத்து மிக்சியில், அதாவது 1-2 அரைப்பட்டா போகிறோம், லைட்டாக அரைச்சப்புறம் அதே மிக்சரில், அதாவது இந்த பேசன் மிக்சரில் அந்த பாசிப்பருப்பையும் போட்டு 2 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணோன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டஃபிங் தான் நம்ம கச்சோரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணுற அதே ஸ்டஃபிங். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தியில் அந்த ஸ்டஃபிங்கை போட்டுட்டோம் நம்ம நல்லா நெய்யை விட்டு ரோஸ்ட் பண்ணோன்னா எக்ஸலண்ட்டான ஒரு பராத்தாவும் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ.